வணக்க மக்களே, நான் தான் உங்க வைரல் விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா நெல் ரகமான MTU 10க்கு 10ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நெல் ரகமும் கூட. அது மட்டும் இல்லாம சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MTU 10க்கு 10ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல 2000 ரூபாய் வரைக்கும் விற்கிது. அது மட்டும் இல்லாம நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகத்துல முக்கியத்துவம் வகிக்கிற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MTU 10க்கு 10ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆந்திரா நெல் ரகங்க. ஸோ இதனோட ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா MTU 10க்கு 10. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 நாள்லேருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நெல் ரகம் தாங்க. ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையிலேருந்து ஒரு 45 மூட்டை வரைக்கும் நீங்கள் சராசரியாக மகசூல் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிக மிக சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இந்த நெல் ரகத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆந்திரா நெல் ரகங்க. எந்த யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கூர் பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஒரு நெல் ரகம் தாங்க இந்த MTU 10க்கு 10ன்னு சொல்லக்கூடியது. இதோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா NGR ரங்கா வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆங்கிரவ். இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் இந்த நெல் ரகத்தை வெளியிட்டு இருக்கு. ஸோ இந்த நெல் ரகத்தோட இனக்கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா IRR மற்றும் IR46ன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல்லையும் இனக்கலப்பு செஞ்சுதாங்க இந்த MTU 10ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுவே நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளுக்கு எவ்வளவு விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். இதுவே நீங்க நேரடிப்பு நெல் விதைப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா 12 கிலோல இருந்து ஒரு 15 கிலோ இருந்தாவே போதுமானது. மிஷின் நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா ஒரு 15 கிலோ இருந்தாவே போதுமானதை நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். இது ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களுக்கு இந்த நெல் ரகத்தை சிறப்பாகவே நீங்க நடவு செஞ்சு மகசூல் எடுக்கலாம். குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 5.5 டன்னுல இருந்து 6.5 டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் தனியார் வியாபாரிகளை இந்த நெல் ரகத்தை விரும்பி வாங்குவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகங்க. ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருந்து ஒரு 300 நெல்மணிகள் வரைக்கும் இந்த நெல்கதிரில் காட்டும். இந்த நெல்கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீண்டமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம 1000 தானிய நெல்மணிகளின் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.45 கிலோகிராம் வரைக்கும் உங்களுக்கு எடையா கிடைக்கும். நெல் வயலின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாற்று விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. இதுவே மிஷின் நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா ஒரு 18ல இருந்து 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிருங்க. 75 கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் ஒரு 27 ரூபாய் வரைக்கும் நீங்க விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நகல்றதுக்கு இருக்குங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைக்கருகள், இறை உழ அழுகல் மற்றும் தண்டு துளைப்பான், புகையான், இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு மிகவும் சிறப்பான ஒரு எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MTU 10க்கு 10ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதைநெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செஞ்சா அதிகப்படியான மகசூல் பெறலான்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப்ல இந்த மாதிரியான விலைப்பட்டியல் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்க பார்த்து பயன்பெறலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாய சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களால் அவரும் பயன்பெறுவார்ன்றது ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு ஒன்றுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன்.
பண்ணுவேன். இந்த பயிரில் வேறு எந்த பயிராச்சும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி உங்களுக்கு தேவைன்னா கூட வீடியோவாக கூட கிரியேட் பண்ண போட நான் ரெடி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ, பை, டாடா. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.